Welcome to Bible Voice. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உயர்வு என்பது உலக பார்வையில பதவி, பணம், புகழ் என்று தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனாலும் வேதம் சொல்லும் உயர்வு வேறுபட்டது. அது தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய சித்தத்தினாலும் இருக்கும் உயர்வாகும். சங்கீதம் 75:6-7 நாம் பார்த்தோம்னா, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இந்த வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான உயர்வு மனிதனான அல்ல, தேவனால் தான் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக புரிகிறது. இப்போ தேவன் தமது ஜனங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உலகத்தில் அநேக மக்கள் இருக்கும்போது தேவன் அவருடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல் தக்க காலத்தில் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்போ வேதத்தில் கூட நாம அநேக காரியங்களை நாம பார்க்க முடியும். யோசேப்பை குறித்து நாம் கூட பார்க்கலாம். யோசேப்பு எவ்வளவோ கஷ்டப்பட்ட போதிலும் கூட சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டான், சிறையில் இருந்தான். ஆனால் தேவன் அவனை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார் என்று கூட நாம் பார்க்க முடியும். மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாழ்த்தினாலும் தேவன் அவனை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார், உயர்த்த முடியும். தாழ்மையே உயர்வுக்கான ஒரு வழியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உயர்வை பெற முதலில் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாழ்மையாக இருக்கும் பொழுது உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். நாம் யாக்கோப்பு 4:10 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று கூட நாம் பார்க்கிறோம். தாழ்மை அப்படின்னு நாம பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு சரியான உதாரணம் நம்ம எங்கும் பார்க்க முடியாது. அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார், பரிசுத்தராய் இருந்தார். ஆனாலும் பாவம் உள்ள இந்த உலகத்திற்கு தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று கூட நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:8-9 வரலும் நாம் பார்க்க முடியும். அப்போ தாழ்மை இல்லாமல் உயர்வு இல்லை. அப்போ தேவனின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் உயர்வு கண்டிப்பாக இருக்கும், கிடைக்கும். ஏன்னா சங்கீதம் 37:5 நாம் பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் பார்க்கிறோம். உதாரணமாக தாவீதை கூட நாம் பார்க்கிறோம். வெறும் ஆடு மேய்த்த சிறுவனை வைத்து பெரிய ராட்சதமான கோலியத்தை கொன்று வெற்றி கொண்டார். அதே போல தேவன் அவனை ராஜாவாக உயர்த்தினார் என்று கூட நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உயர்வை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 6:33 படி தேவனை முதலாவது இடத்தில் வைக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோப்பு 4:10 படி தாழ்மையாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 படி ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:9 படி நீதிமானாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று கூட நாம் பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, உயர்வு என்பது தேவன் தம்முடைய வாழ்வில் தருவது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் அவர் மீது, அவருடைய வார்த்தையின் மீது நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி நாம் நடந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு உயர்வு கிடைக்கும்.
ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.